எல்லாரையும் செல்லாஸ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து கொள்ளு பருப்பு பொங்கல். பொங்கலுக்கு வந்துட்டு சீரகம், கொத்தமல்லி, வெங்காயம் 1, வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அடுத்து முந்திரி. இப்போ கொள்ளு பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம், நல்லா இடிச்சுக்கோங்க, சும்மா 1 2 இடிச்சுக்கோங்க. அடுத்து அரிசி வந்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதுக்கு வந்து 2 உலக்கு அரிசி எடுத்துருக்கேன், 2 டம்ளர். இப்போ குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுடலாம். சீரகம் பொரிஞ்சதும் முந்திரி போட்டுடலாம். அடுத்து வரமிளகா, அப்புறம் வெங்காயம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினோடனே இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி அளவு. இப்போ நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கொள்ளு பருப்பை வந்து இதில் கொட்டிடுங்க. அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்தோடனே வந்துட்டு குக்கரோட மூடியை வந்து மூடி விசில் விட்டுருங்க. விசில் வந்து 2 விசில் வரைக்கும் வைங்க. இப்போ கொள்ளு பருப்பு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நறுக்கின கொத்தமல்லியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து டேஸ்ட்டு பார்க்கலாம். அம்மா கிட்ட கொடுத்து கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு இப்போ நான் வடகம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு தொட்டுக்க வந்து அம்மா தேங்காய் சட்னி பண்ணாங்க. ஸோ இப்போ இதை கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.